ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். வருகின்ற ஆஷாட நவராத்திரி மடிமாலை திருவிழா விரதத்தினுடைய முக்கியத்துவம், விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க. மடிமாலை எதற்காக சுமக்கிறாங்க அப்படின்னா, அம்பாள் தன் பக்தர்களுக்காக தானே சுமந்து அவர்களினுடைய சுமையை போக்கி பக்தர்கள் சுமக்கும் பொழுது 9 நாள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அந்த விரதத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பூர்த்தி செய்து 9வது நாள், அதாவது 22ஆம் தேதி 7/2026 புதன்கிழமை அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய 9 நொடி வெண்பட்டு தரிசனத்தை யார் பார்ப்பாரோ அவர்களுக்கு வாழ்க்கையே மாறும். இது இந்த அம்மாவினுடைய சன்னிதானத்தில் முழுமையான வாக்கு. பல்லாயிரக்கணக்கான பேரினுடைய வாக்கை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் இல்லாதவர்கள், வாழ்வில் கடனால் தவிப்பவர்கள் தயவு செஞ்சு 5 நாள் மடிமாலை சுமந்து அந்த தேவியை சரணாகதி அடைஞ்சிக்கிங்க. அடுத்த வருடம் வருவதற்குள் கண்டிப்பாக நீங்கள் கடனை அடைச்சிருவீங்க. அதே போல் அன்றைய தினம் விரதம் எப்படி இருக்கணும்னா, காலையில் ஒரு பழம் வைத்து படைக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பழத்தை உட்கொண்டு தன்னுடைய காலை விரதத்தை முடிக்கப்படணும். மதியானம் நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா தயிர் ஏதாவது சேர்த்திக்கிறீங்க, கண்டிப்பாக உப்பு சேர்த்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பூண்டு தவிர்த்துக்குங்க, பூண்டு கம்பல்சரி தவிர்த்துக்குங்க. சாயந்தரம் எப்பவும் போல் 7 மணிக்கு அம்பாளுக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் படித்து நீங்கள் அதை உட்கொண்டுக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு தேவையான டிஃபன், டயாபெட்டிக், சுகர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இதை மாற்றிக்க வேண்டாம். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. இன்னொன்று, ஆஃபீஸுக்கு போகிறவங்க ரொம்ப போகிறீங்க, ஷூ போடலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. யூனிஃபார்ம் பற்றி பேசுகிறீங்க, யூனிஃபார்ம்லாம் இல்லை. 9வது நாள் இங்கே வரும்பொழுது மட்டும் மஞ்சள் கலர் புடவை, விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக மஞ்சள் கலர் புடவையில் பச்சை கலர் பார்டர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பார்டர், இல்லைன்னா சிவப்பு கலர் பார்டர் வச்சு போட்டுக்குங்க. அதை தாண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் போன வருடம் சொன்ன மாதிரி அம்மா வெள்ளம் சொன்னாங்க, அதுக்கு முன்ன வருஷம் நவதானி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வருஷம் என்னன்னு கேட்குறீங்க. இந்த வருடத்திற்கு உண்டானது தேங்காய் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேங்காயில் ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் அம்மா கிட்ட அமாவாசைக்குள்ளே நான் சொல்லிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். நீங்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நடத்திக்கிங்க. அதாவது வாழ்க்கையில் தோத்துட்டோம், ஜெபிக்க முடியல, எதிரிகளால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னா ஊரார் பேச்சை கேட்காதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. இந்த அம்மாவினுடைய மடிமாலையை சுமந்து வெண்பட்டு தரிசனம் செய்யுங்க. நடக்கலை, எனக்கு சரியாகலைன்னா நான் சாட்சி, நான் இருக்கேன். இந்த இப்பேற்பட்ட ஒரு உயிரை இன்று உலக புகழுக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரே விரதத்தினுடைய நோக்கம் இந்த மடிமாலை விரதம் தான். இந்த மடிமாலையினுடைய சக்தி தான். இந்த சன்னிதானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பேரும் புகழும் கொண்டு அவரவர்கள் ஊரில் இன்று தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காரணம் நேச்சரி சுயம்பு வாராகி தான். இந்த அம்பாள் அப்பேற்பட்ட அற்புத சக்தி நிறைந்தவள். மடிமாலை இந்த அம்மாவை, அதாவது வாராகினி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே நினச்சிக்கிட்டாலும் சரி, அந்த அம்மாவை சரணடையக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் இந்த மடிமலையை சுமந்து வந்து நில்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏதோ அப்படி சொல்கிறாங்க, நம்ம பழகிக்கிட்டீங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, பழகிக்கிட்டீங்க இந்த கோவில் இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. அம்மா உண்மை தான், அவள் உண்மை தான், அவள் சொன்னது உண்மை தான். அப்படி தான் இங்கே நடக்குது. எல்லாவும் அதுதான் நடக்குது. தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அம்பாள் எல்லா இடத்துலையும் அருள் பாலிக்கின்றாள். எங்கெங்கெல்லாம் தன் பக்தர்களினுடைய குறையை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழியெல்லாம் வகுத்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றாள். இந்த கலியுகத்தில் மகிஷ வாகனத்தில் மகிஷ கிரீடம் தரித்து சுயம்பாக எழுந்த உலகத்தின் ஒரே சேஸ்திரம் மேச்சர சுயம்பு யமவராகி சேஸ்திரம் தான். சேஸ்திரத்தில் அடி வைத்து இரவு பூஜையை கண்டவனுக்கு இருளை போக்கி அவன் வாழ்வை மாற்றுவாள். இது அந்த அம்மா மீது சத்தியம். என் வாழ்க்கை மாறப்பட்டதும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. ஜெய்வராகி.